அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவை வணங்கி, அண்ணன் கழக பொதுச் செயலாளர், முன்னாள் சிஎம், வரப்போகும் சிஎம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழியில் ஆணைக்கு இணங்க அண்ணன் பாக்குமார் மாவட்ட தலைவர் அவருக்கும் அவர் வழியிலும் அண்ணன் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் என்ஆர் சிவபதி அண்ணன் அவர்கள் மிக அருமையாக என்னை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ஒன்றிய செயலாளர், அனைத்து ஒன்றிய செயலாளரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க லால்குடிக்கு. அதேபோல் லால்குடி மக்கள் பொதுமக்கள் சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், அதேமாரி போலீஸ் ஆஃபீஸர்கள், மீடியா, அதேமாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷனர் எல்லாமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல வெற்றி பெற வச்சாங்க. லால்குடி மக்களுக்கு வெற்றி பெற வச்சது நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் அவங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதேபோல் அனைவருக்குமே நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு நான் லால்குடி மக்கள் அடிப்படை வசதி கேட்டிருக்கிறாங்க, பாத்ரூம் வசதி, அப்புறம் தண்ணி குடிநீர் கேட்டிருக்கிறாங்க, குடிநீர் பைப்பு, நெல் குடோனு, நெல் தானிய குடோன் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் மாணவ செல்வங்கள்லாம் கிரவுண்டு கேட்டிருக்கிறாங்க விளையாடுறதுக்கு. அது மாதிரி நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கேட்டிருக்கிறாங்க. அண்ணன் எடப்பாடி அவர்கள் வாக்குறுதி நிறைய கொடுத்துருக்குறாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம். அதேபோல் நாங்களும் அந்த லால்குடி மக்களுக்கு நம்பர் 1 தொகுதியாக நாங்கள் செய்து கொடுப்போம் என்று நான் கூறிக்கொள்கிறேன். டிமோரோஸ் மார்ட்டின் அது என்னை வெற்றி பெற செய்ததற்காக அவர்களுக்கு அனைத்து பொதுமக்கள், உறவினர்கள், என்னுடைய லால்குடி சொந்தங்கள் தான் சொல்லலாம். அந்த மாதிரி நல்ல வேலை செஞ்சாங்க. ஒன்றிய செயலாளர் சூப்பர் நடேசனாக இருக்கட்டும், அதே போல் சிவகுமார் அண்ணன், பொன்னிசேகர், அதே மாதிரி நம்ம அருணகிரி அண்ணன், சிவகுமார் அண்ணன், அதேமாரி நம்ம பிச்சைப்பிள்ளை அவர்கள், ஜேக்கப் அவர்கள், அனைத்து ஒன்றியமும் நல்லா வேலை செஞ்சாங்க. அதே போல் மகளிர்களும் செல்வமேரி அவர்கள், அதே போல் நம்ம ஜெயா, உஷா, கீர்த்தனா எல்லாருமே நல்லா வேலை செஞ்சாங்க. இல்லை, இது மிரக்கல் தான் சொல்லலாம். நாங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தான் வந்திருக்கிறோம் மூன்று பேருமே. இது எங்களுக்கு நாங்கள் இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு தான் இது. அது சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்க முடியும். எடப்பாடி அண்ணன் அதில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அது நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், தாவேக்காவுக்கும் நம்ம எடப்பாடி அண்ணனும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. நல்லபடியாக பேச்சுவார்த்தை முடியும்னு நினைக்கிறேன். அண்ணன் எடப்பாடி அண்ணன் தான் ஆட்சி அமையும் கண்டிப்பாக. தேங்க்யூ, நன்றி.